உங்களுடைய ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்றது கேட்கவே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குல்ல. பட் நிறைய பேருக்கு இது ஒரு இம்பாசிபிள் மைல்ஸ்டோன் மாதிரி இருக்கும். பட் ஏன் நம்மளோட ஃபர்ஸ்ட் 1 crore நம்ம வந்து ரீச் பண்ற அந்த ரோட் அவ்வளோ ஹார்டா இருக்கு? வெல், அது வந்து நம்ம ஏர்ன் அதிகமா பண்ணணும் இல்ல பெட்டரா சேவிங் பண்ணணும்ன்றது மட்டும் கிடையாது. நிறைய ஹிடன் பேரியர்ஸ் இருக்கு. லைக் இன்ஃப்ளேஷன், இல்ல ரிஸ்க் இருக்க பயம், இல்ல நம்மளோட ஓன் ஹேபிட்ஸ். இது எல்லாமே தான் நம்ம ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்ணக்கூடிய அந்த ஜேர்னியை ரொம்ப டஃபரா ஆக்கிடுது. பட் டோன்ட் வரி, இன்னைக்கு இது எல்லாத்தையுமே நான் பிரேக் டவுன் பண்ணி எப்படி உங்க ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்ணலாம் என்ற எல்லா விதமான டாக்டிக்ஸ் அண்ட் என்ன ரீசன் நம்மளுக்கு ஆப்ஸ்டாக்கிளா இருக்குது அப்படின்றத இன்டெப்தா இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்ணதுக்கான ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் பார்ப்போம். வரீங்களா? ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. நம்ம சேனல்ல வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை ஆகும், எஸ்பெஷலி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளிஃபையா சொல்றதுக்காக தான் இந்த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குன்ற அந்த ரீசன்ஸ் பார்ப்போம். நம்பர் 1 ரீசன் வந்து லோ ஸ்டார்டிங் கேபிட்டல். நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஜேர்னில அவங்க சேவிங்ஸ் ஆஃபன் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். இப்போ இனிஷியல் கேபிட்டல் இல்லாத போது அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், வெல்த் கிரியேஷனுக்கு பின்னாடி இருக்க அந்த மேஜிக் கூட கொஞ்சம் லாங் டைம் ஆகும் கிக் இன் ஆகிறதுக்கு. ஸோ லைக் இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ட்ரீயை பிளான் பண்றீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா அது பேர்லி அவ்வளவா க்ரோத்தே காட்டாது. பட் ஒன்ஸ் அதோட ரூட்ஸ் டீப்பா போய் செட்டில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட க்ரோத் பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் இருக்கும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான். நிறைய பேருக்கு அந்த இனிஷியலா இருக்க அந்த ஸ்லோ ஸ்டார்ட் ரொம்ப டிஸ்கரேஜிங்கா இருக்கிறதுமே ஒரு ரீசன் தான். நம்பர் 2, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் டேக்ஸ் டைம். ஸோ காம்பவுண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் அதுக்குமே கொஞ்சம் டைம் தேவைப்படும் ரிசல்ட்ஸ் காட்டுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 5,000 rupees பர் மந்த் 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களோட 1 crore ரீச் பண்றதுக்கு 20 years ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் 10 to 20 lakhsன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லி ஸ்லோவா இருக்கும். பட் அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் டேக் ஓவர் பண்ணிடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மெனி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு முன்னாடி கிவ் அப் பண்ணிடுவாங்க. இதுவுமே ஒரு ரீசன். நம்பர் 3, லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஒரு ஹார்ட் ட்ரூத் என்னன்னா, நிறைய பேருக்கு நம்ம மணியை நமக்காக எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுனே தெரியாது. லைக் மோஸ்ட்லி நம்ம ரொம்ப சேஃப் ஆப்ஷன்ஸ்ல தான் இது பண்ணுவோம். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல, ரிகரிங் டெபாசிட்ஸ், இல்ல ஈவன் சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே நம்ம மணியை ஐடலா உட்கார வச்சிருவோம். பட் ஹை growth assets லைக் ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈவன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இதுதான் வந்து ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கு இருக்கிற ஒரு கீனே வைக்கலாம். பட் இந்த லெவல் ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாத போது லோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய இதுல அந்த சைக்கிள்லயே நம்ம ஸ்டக் ஆகி இருந்துடுறோம். நம்பர் 4 பாத்தீங்கன்னா டிலேட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பர்டன். நிறைய பேர் நம்மளோட ஃபினான்ஷியல் ஜேர்னியை ரொம்ப லேட்டரா, நம்ம நினைச்சதோட லேட்டரா ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். மேபி நம்ம ஃபேமிலியை நம்ம அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஃபினான்ஷியலி, இல்ல நம்ம ஸ்டூடெண்ட் லோன் டெப்ட்டை பே ஆஃப் பண்ணிட்டு இருந்திருப்போம், இல்ல நம்மளுக்கு சிம்பிளி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்திருக்காது இயர்லியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுடைய சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ற எபிலிட்டியுமே டிலே பண்ணிடுது. அதனால கூட ஃபர்ஸ்ட் 1 crore அந்த மைல்ஸ்டோன் ரீச் பண்றது இன்னும் ஹார்டர் ஆயிடுது நம்மளுக்கு அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ இது ஒரு ரீசன். நம்பர் 5th ரீசன் வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த மித் தான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அது ரொம்ப சேஃப் அப்படின்னு. அது செக்யூரா இருந்தாலுமே சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கூட ஆஃபன் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண மாட்டாங்க. லைக் இப்போ எப்படி உங்களுக்கு 6% ரிட்டர்ன் கொடுக்குது, ஆனா இன்ஃப்ளேஷன் 7% இருக்குன்னா நீங்க ஆக்சுவலி பர்ச்சேசிங் பவரை லூஸ் பண்றீங்க. ரியல் வெல்த் கிரியேஷன் எப்போ ஆகும்னா நம்ம கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறோம், அதுவும் growth assetsல லைக் ஈக்விட்டி. இதெல்லாமே ஒரு ரீசன் தான். நம்பர் 6, மார்க்கெட் வாலட்டிலிட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் ரிஸ்க்னே சொல்லலாம். நிறைய பேர் என்ன பண்ணிருக்கோம்னா மார்க்கெட் கிராஷ் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகிறத பார்த்திருக்கோம். ஆனாலுமே வாலட்டிலிட்டி நம்மளுக்கு ஸ்கேரியா இருக்கும். அதனாலேயே ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம மணி லூஸ் பண்ற அந்த ஃபியர்ல. பட் நம்ம ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரிஸ்க் வந்து வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு நெசசரி பார்ட்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த வாலட்டிலிட்டி ரைட் அவுட் பண்ணி பேஷண்டா இருந்தா, டவுன் டர்ன் பீரியட்ல பேனிக் ஆகாம இருந்தாலே நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் லாங் டர்ம்ல, எஸ்பெஷலி இன் ஈக்விட்டி. அண்ட் நம்பர் 7th ரீசன், இன்ஃப்ளேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கிரீப். இன்ஃப்ளேஷன்ன்றது ஒரு சைலண்டான வெல்த் கில்லர். நீங்க ஒரு 1 lakh பிஸியா சேவ் பண்றதுல இருப்பீங்க, ஆனா இன்ஃப்ளேஷன் அதோட வேல்யூவே எரோட் பண்ணிட்டு போயிடும். அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுமே இருக்கு. ஒவ்வொரு சேலரி ஹைக்லயுமே நம்ம
வந்து லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணணும்னு தான் பார்ப்போம். ஒரு பெட்டர் ஃபோன், பிகர் கார், இல்லை இன்னும் ஃபேன்சியரா வெக்கேஷன் போகணும். பட் இந்த டெம்டேஷன் தான் லாங் டேர்ம் வெல்த்க்கு நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருந்துமே அதுலயே இது வந்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் தான், ஹிடன் ஃபேக்டர்ஸ், எஸ்பெஷலி நம்மளோட 1 crore அசட் அந்த கோல் ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா இந்த ஜேர்னியை மாத்திடுது. பட் இந்த மாதிரியான ரோட் பிளாக்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது? ஸ்டெப் நம்பர் 1, இயர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளோ ஸ்மால் அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் இயர்லி. நிறைய பேர் ஒரு பெரிய மிஸ்கான்செப்ஷன் வச்சிருப்பாங்க, நான் எப்போ நிறைய ஏர்ன் பண்றேனோ அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுதான் நீங்க பண்ற ஒரு காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்னு சொல்லலாம். ஏன்னா வெயிட் பண்றது இன்வெஸ்ட்காக, இதில் ஒரு கரெக்ட் அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லை ஒரு பர்ஃபெக்ட் டைம்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்வெஸ்ட் பண்றதுக்குன்றது எல்லாமே ஒரு காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்னு சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஏன்னா நீங்க இயர்லியா ஸ்டார்ட் பண்றது, ஈவன் 1000-2000 per month ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்றது கூட காம்பவுண்டிங் அதோட மேஜிக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இதுல ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லயே வச்சுப்போம். நீங்க 5000 rupees per month இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 25ல ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா 45 ஏஜ்லயே உங்க கையில 1.76 crore இருக்கும். இதே 35 ஏஜ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 54 lakhs தான் உங்க கையில 45 ஏஜ்ல இருக்கும். நீங்க எவ்வளோ இயர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ கம்மியா நீங்க லேட்டர் ஆன் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்மால் அமௌண்ட்டா இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, கிளியர் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுங்க. ஒரு கிளியரான ஃபினான்ஷியல் கோல் நீங்க வச்சிருக்கிறது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு பர்பஸ் கொடுக்குது. பிளைண்டா சேவ் பண்ணாம உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, என் கோல் என்ன, நான் எவ்வளோ வந்து சேவ் பண்ணணும் இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு, அண்ட் எப்போ இந்த மைல் ஸ்டோனை எந்த டைம் ஹாரிசான்குள்ள நான் ரீச் பண்ண விரும்புறேன்னு இந்த மாதிரி உங்களை நீங்களே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் ஃபினான்ஷியல் கோல் கால்குலேட்டர்ஸ் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ரிசோர்ஸ்ஃபுல்லா இன்னும் நீங்க ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கூட ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக கன்சல்ட் பண்ணலாம். இவங்க உங்களோட கோலை மந்த்லி இல்லை இயர்லி டார்கெட்டா பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு இன்னும் உங்களோட டெஸ்டினேஷனை ஈஸியா பண்ணி கொடுப்பாங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில. ஸ்டெப் நம்பர் 3, பவர் அப் வித் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் டேர்ம் மட்டும் இல்ல, இது உங்களோட சூப்பர் பவர். இது ஒர்க் ஆகுறதுக்கு உங்களுக்கு 2 இன்கிரீடியன்ட் தேவை, டைம் அண்ட் கன்சிஸ்டன்சி. இது எப்படி நீங்க பவர் அப் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டிவிடெண்டை வித்ட்ரா பண்றதுக்கு பதிலாக ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எமர்ஜென்சினா மட்டுமே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல டிபெண்ட் பண்ணுங்க. அது இல்லைன்னா கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடர்றதை அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட் டவுனா இருந்தாலுமே ஸ்டே இன்வெஸ்டட். ஸோ காம்பவுண்டிங் அன்இன்டரப்டட் டைம் கொடுத்தாதான் பெஸ்டா ஒர்க் ஆகி காட்டும். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டெப் நம்பர் 4, லைஃப் ஸ்டைல் கிரீப்பை அவாய்ட் பண்ணுங்க. எவ்ரி டைம் உங்களுக்கு ரேஸ் இல்லை ஒரு போனஸ் கிடைக்கும் போது நம்ம லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணணும், நமக்கு டெம்ப்டிங்கா இருக்கும். ஒரு பெரிய வீடு, ஃபேன்சியர் கேட்ஜெட், இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வெக்கேஷன்லாம் போகணும்னு ஆசையா இருக்கும். பட் இதுதான் நிறைய பேருக்கு வந்து வெல்த் பில்ட் பண்றதுல இருந்து அவங்களை தடுக்குது. எவ்ரி எக்ஸ்ட்ரா ருப்பியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட இப்போ இன்கம்ல இன்க்ரிமெண்ட் வருதுன்னா அதுல 50% அது இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அதுல இருந்து ஒரு சின்ன போர்ஷனை உங்களை ட்ரீட் பண்ணுங்க. பட் மெஜாரிட்டி உங்களோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஒர்க் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 5, டிசிப்ளினை டெவலப் பண்ணுங்க. அந்த ரைட் மைண்ட் செட்டையுமே டெவலப் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 1 crore ரீச் பண்ற அந்த ஜேர்னின்றது மணி மட்டும் கிடையாது, மைண்ட் செட்டும் கூட. உங்க ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ரோல் பிளே பண்ணுது. உங்க எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணி எந்த ஏரியாஸ்ல வந்துட்டு நீங்க கட் பேக் பண்ணணுமோ அதை ட்ராக் பண்ணுங்க. அண்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷனை சேஸ் பண்றதுக்கு பதிலாக உங்களோட பிக் பிக்சர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் செப்பரேட்டா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு 6 month worth ஆஃப் எக்ஸ்பென்சஸ் யாரும் டேக்கிள் பண்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஃபினான்ஷியல் கோல்க்குன்னு வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல டஃப் டைம்ல நீங்க வித்ட்ரா பண்ற அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக தேவையில்லை. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு அந்த டைம்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே பாயிண்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 6, ப்ரொஃபஷனல் கைடன்ஸை கண்டிப்பா வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம தனியா அதுவும் நேவிகேட் பண்ணும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். பட் ஒரு சர்டிஃபைடான ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி சிஎஃப்பியோட ஹெல்ப் மூலியமா நம்ம வந்து இந்த நேவிகேட் பண்ணும்போது ரொம்ப இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லாங் டேர்ம்ல. ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ் என்னன்றதை பார்ப்பாங்க, நம்ம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்சனலைஸ்ட் ஃபினான்ஷியல் பிளான் நம்மளுக்காக கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இது ஏன் முக்கியம்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருக்கும்போது அவங்க நம்மள டிசிப்ளின்டா ஆன் ட்ராக்ல வச்சிருப்பாங்க நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு. அண்ட் நம்ம தனியா இருக்கும்போது எமோஷனலா ஏதாவது டிசிஷன் எடுக்க சான்ஸ் இருக்கு, லைக் பேனிக்ல செல் பண்ணிடுவோம். பட் ஒரு ப்ரொஃபஷனலோட கைடன்ஸ் இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க, எப்போ செல் பண்ணலாம், எப்போ பை பண்ணலான்ற லெவலுக்கு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ண அளவுக்கு அவங்க யோசிச்சு மைண்ட்ல வச்சு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் நம்மளோட அலைன் ஆகி இருக்கிற மாதிரி கண்டிப்பா என்ஷோர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஃபைனல் தாட்ஸ் என்ன? உங்க ஃபர்ஸ்ட் 1 crore அந்த
கோல் ரீச் பண்ணுறது ரொம்ப ஹார்ட் தான், பட் ரொம்ப ரிவார்டிங்கான ஒரு ஜேர்னியும் கூட. இந்த ஜேர்னியில் உங்களுக்கு டிசிப்ளின், பேஷன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் பிளானிங்கோட வேல்யூவை கற்றுக் கொடுக்கும். ரிமெம்பர் பண்ணுங்க, எப்போவுமே நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான மெயின் கீயே இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்க ரெடியாக இருக்கீங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட இன்னைக்கே ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. வாங்க 1 crore அண்ட் பியாண்ட் ரீச் பண்ணுற அந்த ஜேர்னியை இன்னைக்கே உங்களோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.